இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வாய்ஸ் ஆஃப் சாண்டி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். தமிழ் ஹீரோயின்ஸ் இன்ட்ரோ சாங்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். நம்ம தமிழ் சினிமாவே இப்ப மறந்து போன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, அது இந்த ஹீரோயின்ஸ்க்காக போடப்பட்ட என்ட்ரி சாங் தாங்க. ஒரு காலத்துல அந்த ஹீரோயின் இன்ட்ரோ சாங்ஸ் பல ஹீரோயின்ஸே கம்மி ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லலாம். இப்போலாம் ஹீரோயின்ஸை ஒரு படத்துல ஒரு பாட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்றாங்க. வரதே இல்ல, அது சும்மா லவ் சாங் மட்டும் தான், உங்களுக்குன்னு தனி பாட்டே கிடையாது. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்குன்னு ஒரு கேரக்டர் வச்சு அவங்களுக்குன்னு தனியா ஒரு இன்ட்ரோ சாங் வச்சிருப்பாங்க. அந்த ஒரே ஒரு சாங்லயே பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயின் யாரு, அந்த ஹீரோயினோட கேரக்டர் எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவங்க என்ன வேலைக்கு போறாங்க அப்படின்னு ஒரு ஹீரோயினோட ஃபுல் பயோடேட்டாவையும் அந்த ஒரே ஒரு சாங்லயே சொல்லிருப்பாங்க. புரிஞ்சிரும் கேரக்டர் எப்படிப்பட்டது. நம்ம ரொம்ப கனெக்ட் ஆகி அந்த படத்தை நம்ம ரொம்ப ரசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். அப்படி நம்ம ரொம்ப ரசிச்சு பார்த்த ஹீரோயின் கேரக்டருக்காக போடப்பட்ட இன்ட்ரோ சாங்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் தான் உங்க சாண்டி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்துல ஹீரோயினே சும்மா பேருக்கு அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா 2000 ரிலீஸ் ஆன இவங்களுக்கு பாட்டு வரும் ஐஸ்வர்யா ஏரமான் அவரோட மியூசிக்ல ஐஸ்வர்யா ராய் அவங்களோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த பிளசன்டான இந்த சாங். என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். இந்த சாங்குக்கு பாத்தீங்கன்னா நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. சிங்கர் சாதனா சர்கம் அவங்களோட மெஸ்மரிஸான வாய்ஸ்ல இந்த சாங்க ரொம்பவே அருமையா பாடியிருப்பாங்க. என்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை, நான் நட்டதும் ரோஜா என்றே பூக்கணும். இதுல நெக்ஸ்டா 1997ல ரிலீஸ் இவங்களுக்கு ஏதோ ஒரு பாட்டு ஏ ரஹ்மான் அவர்களோட மேஜிக்கலான ஃப்ரெண்ட்ஸோட ஆடிட்டு இருப்பாங்க போடப்பட்ட சூப்பரான இன்ட்ரோ சாங். இந்த சாங்குக்கு நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் என்ன எல்லாம் ஒரு பாட்டா தான் இருக்கு. சுஜாதா மோகன் அவங்களோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல இந்த சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடியிருப்பாங்க. இதுல அடுத்ததா நிறைய பேரோட ஸ்கூல் ஆனுவல் டேஸ்ல இந்த சாங் இல்லாமலேயே இருக்காது. 2007ல ரிலீஸ் ஆன அந்த ஒரு ஸ்டெப் கட் வச்சிட்டு உசுரா பெரிய ஐஸ்வர்யா நினைப்பலாம். நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவர்களோட முத்தான வரிகள்ல ஸ்ரேயா கோஷல் அவங்களோட மேஜிக்கலான வாய்ஸ்ல இந்த சாங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லா பாடி கலக்கியிருப்பாங்க. சிங்கர் ஸ்ரேயா கோஷல் அவங்க பண்ண சாங்ஸ்லயே இந்த சாங் அவங்களுக்கு ஒரு ஐகானிக்கான சாங்னே சொல்லலாம். இதுல 2000ல ரிலீஸ் ஆன குஷி மூவில நம்ம தேனிசி தென்றல் நம்ம ஜோதிகா அவங்களோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த சூப்பரான சாங். இந்த சாங்குக்கும் நம்ம வைரமுத்து அவர்கள் அவங்களோட கிரேஸ்ஃபுல்லான வாய்ஸ்ல இந்த சாங்க ரொம்பவே அருமையா பாடி கலக்கியிருப்பாங்க. இந்த சாங்கும் நிறைய பேரோட ஸ்கூல் காலேஜ் ஆனுவல் டேஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். இதுல அடுத்து சும்மா போட்டுருக்காங்க உனக்கும் எனக்கு மூவில நம்ம த்ரிஷா அவங்களோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த கியூட் ஃபுல்லா இவங்களோட கேரக்டர் அப்படி சொல்ல வருவாங்க. எங்களுக்குனே பாடுற மாதிரி நாங்க கற்பனை பண்ணுவோம். இந்த சாங்குக்கு நம்ம மறைந்த லிரிசிஸ்ட் நாமுத்துக்குமார் அவர்கள் தான் ரொம்பவே வர்ணிச்சு லிரிக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாரு. சிங்கர் சங்கர் மகாதேவன் அவர்களோட பவர்ஃபுல்லான வாய்ஸ்ல இந்த சாங் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா பாடி கலக்கியிருப்பாரு. ஆமா அப்படியே இதுல பாதியில ஜெயம் ரவிக்கும் இன்ட்ரோ காட்டிடுவாங்க. இதுல நெக்ஸ்டா 2004ல நம்ம கடைசி அது இவங்க ஆசைப்படுற மாதிரி என்னோட கல்வன் எங்க இருக்கான்னு காட்டணும் தான் வரும், அது வரைக்கும் வராது. இந்த
சாங்க்கு நம்ம லிரிசிஸ்ட் பாவிஜி அவர்கள் தான் ஒவ்வொரு வரிகளையும் அப்படியே செதுக்கி இருப்பாங்க. Yeah, no, no. சிங்கர் அப்படின்னு சுனிதி நாங்களும் சாவுகர் பாடுவோம். அவங்களோட ஸ்வீட்டான வாய்ஸ்ல இந்த சாங்க ரொம்பவே ஸ்வீட்டா பாடி கலக்கியிருப்பாங்க. ஓ இதுக்கப்புறம் வருவாரு. இதுல அடுத்ததா 1992ல ரிலீஸ் ஆன ரோஜா மூவில நம்ம இசை புயல் ஓ, சின்ன சின்ன ஆசையா? மியூசிக் பண்ணி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியவே அதிர வச்ச ரோஜா மூவில மதுமிதா அவங்களோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த ஐகானிக்கான இந்த சாங். சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை. இந்த சாங்குக்கு நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. சிங்கர் ஆமா, இந்த படத்துல நிறைய போட்டு வருது. வாய்ஸ்ல இந்த சாங் எத்தனை தடவை கேட்டாலும் பாட்டு ஃபுல்லாவே வருதான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பரா பாடி இருப்பாங்க. வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. இதுல நெக்ஸ்டா 2003ல ரிலீஸ் ஆன காக்க காக்க மூவில நம்ம மெலடி கிங் ஹாரிஸ் ஜெராஜ் அவர்களோட வண்டர்ஃபுல்லான மியூசிக்ல நம்ம ஜோதிகா அவங்களோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த மேசிவான இந்த சாங். ஓ ஆமா, இது செமையா இருக்கும். இந்த சாங்குக்கு நம்ம லிரிசிஸ்ட் தாமரை அவர்கள் ஒரு அழகுக்கே அழகு சேர்க்கிற மாதிரி இந்த பாடல்ல வர வரிகள்லாம் எழுதியிருப்பாங்க. சிங்கர் கார்த்தி அவர்களோட மேஜிக்கலான வாய்ஸ்ல இந்த சாங் ரொம்பவே மெலோவா பாடி கலக்கியிருப்பாரு. எதிலும் வாஞ்சைகள் தான் இருக்கும் முதலாம் பார்வையிலே முதல் பார்வையிலே மனதை. இதுல அடுத்ததா 2000ல ரிலீஸ் ஆன அலைப்பாயுதே மூவில நம்ம ஆஸ்கார் நாயகன் இதுல என்ன வரும்? ஷாலினி அவங்களோட இன்ட்ரோக்காக ஓ போடப்பட்ட இந்த பாட்டா? இந்த சாங்குக்கு நம்ம வைரமுத்து அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. சிங்கர் மகாலட்சுமி ஐயர், வைஷாலி சமந்த், ரிச்சா சர்மா அப்படின்ற 3 சிங்கர் 3 பேர் பாடி இருக்காங்க. ரொம்பவே அருமையா பாடி இருப்பாங்க. இதுல அடுத்ததா 99ல ரிலீஸ் ஆன பூவெல்லாம் கேட்டுப்பார் மூவில நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ஜோதிகா அவங்களோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த பியூட்டிஃபுல்லான இந்த intro. அதான் இந்த சாங்க்கு பழனி பாரதி அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. சிங்கர் நித்யஸ்ரீ மகாதேவன் அவங்களோட கிரேஸ்ஃபுல்லான வாய்ஸ்ல இந்த சாங் ரொம்பவே மெல்டிங்கா பாடி கலக்கியிருப்பாங்க. இதுல நெக்ஸ்டா 1994ல ரிலீஸ் ஆன மே மாதம் மூவில நம்ம இசைப்புயல் ஏஆர்ரஹ்மான் அவர்கள் ஆக்ட்ரஸ் சொனாலி குல்கர்னி அவங்களோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த மேக்னெட்டிக்கான இந்த சாங். இந்த சாங்குக்கு நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. சிங்கர் ஷோபா சங்கர் அவங்களோட வாய்ஸ்ல இந்த சாங் ரொம்பவே பிளசண்டா இருக்கும். இந்த ஹீரோயின் பார்க்கும்போது இந்த மேக்னா இப்ப இருக்காங்க அவங்கள மாதிரியே. இதுல அடுத்ததா 2010ல ஓ 3 டைப்பா வரும். சூப்பரா இருக்கும். 3 ஹீரோயினுக்கு 3 வெரைட்டியா கொடுத்து ஒரு தரமான சம்பவம் பண்ணிருப்பாருன்னு. ஆமா ஆமா. ஜன்னல் வந்த காற்றே ஒரு தேநீர் போட்டு தரவா உன் வீட்டில் வந்து தங்க. இவங்க ரொம்ப அடக்கடக்கம் நினைச்சேன், பார்த்தா பிக்னிக்கா தான் போடுறாங்க. அப்போ ஸ்டார்டிங்ல படம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா பாடி கலக்கியிருப்பாங்க. இவங்க அதுக்கு மேல ஆமா, இது இவங்கள தெரியும். நம்ம யுவன் அவர்கள் இந்த ஒரே ஒரு சாங்லயே பாத்தீங்கன்னா ஒரு போர்ஷன்ல மெலடி, ஒரு போர்ஷன்ல ராப், இன்னொரு போர்ஷன்ல தர லோக்கல் அப்படின்னு 3 டைப்ஸான வேரியேஷன் பண்ணி யுவன் ஒரு தரமான சம்பவம் பண்ணிருப்பாருன்னே சொல்லலாம். நம்ம மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் ஸ்ரேயா சரண் அவங்களோட இன்னோட அது வேற பாட்டியா லவ் சாங் ஜெயம் ரவி போடுறது எல்லாம் மழையா இருக்கு. சிங்கர் கல்பனா அண்ட் கிரேஸ் சித்ரா அவங்க இந்த சாங் ரொம்பவே கிரேஸ்ஃபுல்லா பாடி கலக்கியிருப்பாங்க. இதுல நெக்ஸ்டா 99ல ரிலீஸ் ஆன அமர்கலம் மியூசிக் டைரக்டர் பரத்வாஜ் அவர்கள் ஷாலினியோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த அமேசிங்கான இந்த இன்ட்ரோ சாங் அவங்களே பாட வச்சு சூப்பரா பாட இது பண்ணிட்டாங்க.
இந்த சாங்குக்கு நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. இந்த சாங்க ஆக்டர் ஷாலினி அவங்களே அவங்களோட வாய்ஸ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடி கலக்கியிருப்பாங்க. இதுல அடுத்ததா 2005ல ரிலீஸ் ஆன கஜினி மூவில மெலடி கிங் ஹாரி சிராஜ் அவர்கள் அசினா அவங்களோட இன்ட்ரோக்காக செம்ம ராக்கிங்கா போட்டு இந்த இன்ட்ரோ சாங். எக்ஸ்மச்சி நயன்தாராக்கு இருக்குமே இன்ட்ரோ. இந்த சாங்குக்கு லிரிசிஸ்ட் தாமரை அவர்கள் தான் lyrics எழுதியிருப்பாங்க. சிங்கர் அனுபாமா அவங்களோட வண்டர்ஃபுல்லான வாய்ஸ்ல இந்த சாங்க ரொம்பவே வைபா பாடி கலக்கியிருப்பாங்க. இதுல அடுத்ததா 2009ல ரிலீஸ் ஆன கந்தசாமில நம்ம மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி அவர்கள் ஸ்ரேயா சரணா இவங்களும் இதுல இன்ட்ரோ மாதிரி தானே. இந்திய பொண்ணு தாங்கோ இட்டாலி கண்ணு தாங்கோ நான் ஒரு மின்னல் தாங்கோ. இந்த சாங்குக்கு லிரிசிஸ்ட் விவேகா அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. சிங்கர் ரீட்டா அவங்களோட ராக்கிங்கான வாய்ஸ்ல இந்த சாங் ரொம்பவே மெலோவா யாருமே தெரியல, செமையா பாடி இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பாட்டு கூட நல்லா இருக்கும். நம்ம தமிழ் சினிமாவே மறந்து போன ஹீரோக்கா போடப்பட்ட இன்ட்ரோ சாங்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். இதுல உங்களோட ஃபேவரட்டான ஹீரோயின் இன்ட்ரோ சாங் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் குறிப்பிட்ட சாங்ஸ் பத்தி தான் சொல்றேன். நிறைய இருக்கும், நிறைய பயங்கர நிறைய அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கீழ பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. அத பத்தியே கூடிய சீக்கிரம் வீடியோ போட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா திரும்பி கட் பண்ணிருப்பாரு தெரிஞ்சு எடிட்டிங். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் சொல்கிற மாதிரி இப்போலாம் இந்த மாதிரி இன்ட்ரோவே பார்க்க முடியல. ஹீரோயின்ஸ்க்கு வந்து இன்ட்ரோன்னு ஒன்று இல்லவே இல்லாமல் போயிடுச்சு. அந்த பாட்டு சும்மா இப்போ கூட புதுசா காட்டணும்னா அப்படியே கண்ணை ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க. சும்மா ஒரு டிஜே மட்டும் போட்டு முடிச்சிடுறோம். சும்மா அப்படியே ஹீரோக்கே அந்த அளவுக்கு. ஆமா, ஹீரோக்கே இப்போலாம் இன்ட்ரோக்கு போட்டாலே வெறுத்துறாங்க. கடுப்பாயிட்டாங்க பாத்து. அதனால என்ன கதையோ அதை மட்டும் காட்டுங்க. ஆனா அது நல்லா இருந்துச்சு. அப்போலாம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோக்கு இருக்கும், ஹீரோயினுக்கு ஒரு இன்ட்ரோ இருக்கும். அவங்கவுங்க ஒரு சாங் வரும்போது நல்லா இருக்கும் அது பார்க்கும்போது. அப்போலாம் இன்னும் ஒரு 5 பாட்டு இருக்கும். ஆமா, 5 பாட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா அதான் இவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ, அதுக்கப்புறம் டூயட் சாங் ஒன்று இருக்கும், ஒரு சேட் சாங் இருக்கும், அதுக்கப்புறம் கடைசியா ஒரு குத்து சாங் இருக்கும். இதுதான் படம் மேக்சிமம் அப்படிதான் இருக்கும். இப்போ எந்த பக்கம் பாட்டு வைக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. இப்போ அந்த அளவுக்கு பாட்டும் கம்மி. இப்போ மேக்சிமம் பாத்தீங்கன்னா 2 பாட்டு 3 பாட்டு தான் மேக்சிமம் வைக்கிறாங்க. நமக்குமே போதும். ஆமா, அதான் அந்த ஜெனரேஷன் மாற மாற அப்படியே போயிட்டே இருக்கு. இன்னும் நம்ம ஜெனரேஷன் தாண்டி போனதுக்கப்புறம் பாட்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்பம் சாங்கே இப்போ அடிக்கடி வர ஆரம்பிச்சுட்டா. இப்போ அது தனியா போயிரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆல்பம் சாங்குன்னு தனியா அதுக்குன்னு போட்டுருவாங்க. படத்துல அந்த பாட்டுங்கிறதே இல்லாம வெறுமனையா அந்த பிஜிஎம் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஹாலிவுட்ல அப்படிதானே, எந்த பாட்டும் வராது, அவங்க தனியா பாடி தனியா பாப்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்